அனைவருக்கும் வணக்கம். இது மீடியா டிஎன்பிஎஸ்சி. ஆ இப்போ வந்து சிலபஸ் எல்லாம் மாத்திருக்காங்கன்ட்டு நம்ம நெறைய யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனா என்ன நான் வந்து இதில பார்க்கல. எதில பார்க்கலனாக்கா, அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்ல பார்க்கல. அத பார்த்துட்டு ஆ உங்களுக்கு வந்து டீட்டெயிலா அப்லோட் பண்ணிடுறேன். என்னென்ன இது மாத்திருக்காங்க அப்படின்ட்டு, சிலபஸ்ல என்னென்ன மாத்திருக்காங்கன்னு. ஆ உங்களுக்கு சிலபஸ்ல என்னென்ன மாத்திருக்காங்க அப்படின்ட்டு. வேற ஒண்ணும் இல்ல. இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்தா இது மாரி தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீ இந்த இது மாரி அதாவது நம்ம இலக்கணத்தோட விதிகள மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது நல்ல மார்க் வாங்கலாம். இது வந்து இந்த இந்த ஸ்டெப்ஸ் தான். இதுல வந்து நெறைய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. புது ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம். நீங்க யார் யார் வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து 100 தமிழ்ல 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நம்மளோட இணைஞ்சிருங்க. இந்த பாருங்க நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த மெத்தடுல இது மாரி மோனைகள், இந்த இலக்கண அடிப்படையில கொஸ்டின்ஸ் அதிகமா வருது. அதனால வந்து எப்படி நம்ம வந்து மோனையெல்லாம் எப்படி இது பண்றது, ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஆனா ஜிகேலயும் இதுலயும் எந்த மாற்றமும் இல்ல. ஜிகேலயும் அந்த அ பொத்தி கூர்மையிலயும் மெண்டல் எபிலிட்டிலயும் எந்த மாற்றங்களையும் அவங்க கொண்டாடல. இலக்கணத்துல மட்டும் கொண்டாந்துருக்காங்க. ஆனா புக்ஸ் வந்து 6வதுலேருந்து 11வது வரலையும் உள்ள புக்ஸ் வந்து அதிகம் படிக்க வேண்டாங்க. அதிகம் இது பண்ண வேண்டாம். ஆனா அதில உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் ஜிகேலோட கேட்க வாய்ப்பு இருக்கும். அதில வர்றதெல்லாம். அதனால அத நீங்க ஓரளவுக்கு படிச்சு வச்சுக்கங்க. இதுக்கு ஏன்னா இது எதையுமே சொல்ல முடியாது. ஆனா வந்து இந்த இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. அந்த விதிகள்லாம் ரொம்ப ஒரு விதிகள சொன்னா, அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இந்த பாருங்க இது மாரி விதிகள்லாம் சைடுல குடுத்துருக்கு பாருங்க. இதுலயே நம்ம டெஸ்ட் வந்து அதிகம் கண்டக்ட் பண்ணுவோம். பல டெஸ்ட் இது இது ரொம்ப ஈஸி தான். இந்த மாரி டெஸ்ட் வந்து ரொம்ப அருமையா கண்டக்ட் பண்ண முடியும் நம்மளால. இத வந்து நம்ம வந்து ஆன்லைன்லயும் சரி, ஆஃப்லைன்ல கூட உங்களோட நான் அணுக முடியும் ரொம்ப எளிதாக. இந்த இலக்கணத்தில வந்து கண்டிப்பா தமிழ்ல 100க்கு 100 மார்க் எடுக்க வைக்கிற மோட்டிவ் நம்மள்ட்ட உண்டு. கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. நம்பி ஜாயின் பண்ணுங்க. அத முடிச்சுட்டு அடுத்தது ஜிகே ஜெனரல். நான் என்னோட அப்ரோச் உங்கள்ட்ட நல்லா இருந்தா மட்டும், நீங்க ஜிகே மத்த அடுத்ததுல நீங்க வந்து ஜனவரிக்குள்ள உங்களுக்கு தமிழ் ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா முந்தி விட ஆ 6வதுலேருந்து இப்ப இது வர்றதுனால சொல்ல முடியாது. இப்ப தமிழ்ல வந்து ஈஸியா உங்களுக்கு மு மு முடிச்சிடலாம். ம். ஈஸியா முடிச்சிடலாம். அதனால பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இதில தேர்வு வந்து உங்களுக்கு தேர்வு வந்து இந்த 6ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புக்க வந்து விட்டுட்டு, நம்ம இது மாரி இலக்கண விதிகள சம்மந்தமான தேர்வுகள வைப்போம். இந்த தேர்வுகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பா இது நல்லா எனக்கு மன திருப்தியா இருக்கு அப்படின்னு சொன்னதுன்ட்டா, இதில மத்த தேர்வுகள்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்க கவர்மெண்ட் வேலையில சேர்ந்ததுக்கு பிறகு அந்த ரூ. 6,000 ஃபீஸ குடுங்க. 2ஆம் மொத ஊதியம் நீங்க வச்சீங்க. 2ஆம் மாதத்துல ரூ. 2,000 வீதம் 3 தவணையா கட்டுங்க. உங்க மனசுல வந்து பட்டுச்சுன்னா. இல்லன்னா அது கூட வேண்டாம். இத நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல உங்களுக்கு வந்து நம்மளுடைய அப்ரோச் நல்லா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் புக் வந்து இப்ப எடுத்துட்டாங்க. அதனால வந்து இருக்கு அந்த புக்ல உள்ள ஜிகே கொஸ்டின்ஸ் கூட வரலாம். அது வந்து நம்ம ஃபுல்லா விட்டுற வேண்டாம். அதையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இருந்தாலும் தமிழ்ல நீங்க வந்து இலக்கண விதிகள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன். அது 100க்கு 100 எடுக்க எடுக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களுக்கு இன்னைக்கே வந்து என்னுடைய நம்பருக்கு நீங்க வந்து WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. தேர்வு கட்டணத்த இது பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா 100க்கு 100 அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் உங்களுக்கு நான் செய்றதுக்கு. 100க்கு 100 வச்சு எங்கேயும் நீங்க போய் விரயம் செய்ய வேண்டியதில்ல. ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் போய் தான் படிக்கணும். வீட்ல இருந்தபடியே படிக்கலாம். அதுக்கு உங்கள வந்து வீட்ல இருந்தபடி படிக்க வைக்கிறதுக்கு நான் வந்து சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு குடுத்து நான் பண்ணிர்றேன். அது ஒண்ணும் மாற்றம் இல்ல. சேர்ந்து சேருங்க. இப்ப வந்து சில நியூ சிலபஸ் சம்மந்தமா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ட பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டா அப்லோட் பண்ணிர்றேன். நெறைய ஒரு அப்லோடு கண்டிப்பா 1 ஹவருக்கு ஒரு வீடியோ ஒண்ணு நான் போட்டு விட்டுர்றேன். அதனால அப்லோட் பண்ணி. இது பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, இப்ப கணிதம், புத்தி, குறுமை, நடப்புகள் பகுதி 2க்கு போவோம். அப்ப அதுக்கு அடுத்தது வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளாதாரம், அதுக்கு அடுத்து அறிவியல் மற்றும் பிற பிற இது பிற இதுக்கு போவோம். போயிட்டு நம்ம பார்க்கலாம். அ நீங்க வந்து இத ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப இந்த சிலபஸ் சம்மந்தமா நான் வந்து மத்த யூடியூப் சேனல்ல பார்த்தது தான். இன்னும் அஃபிஷியல் வெப்சைட்ட வந்து இன்னும் நான் பார்க்கல. இத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் போட்டு விடுறேன். ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நியூ சிலபஸ் அடிப்படையில அடுத்த வீடியோல நியூ சிலபஸ் அடிப்படையில உங்களுக்கு கொஸ்டின்ஸ இப்ப அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்க ஜாயின் பண்ணுங்க. அந்த புது சிலபஸ் பொது தமிழுக்கு புது சிலபஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ட பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டு விடுறோம். ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.